ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கிய சீரியலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம இலக்கியாவை காப்பாற்று 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 1 வீக்குக்குள்ளே அவளுக்கு எதிராக இருக்க போலியான ஆதாரத்தை எல்லாம் வந்து நம்ம உடச்சி தூள் தூளாக எரிஞ்சு இதெல்லாம் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஒரு போராட்டத்தையும் வந்து கௌதம் தொடங்கிட்டாருன்னே சொல்லலாம். சரி, என்னடா தெளிவாக பார்த்தலாம் வாங்க. இப்போது நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு நான் வந்து கர்ப்பமாகவே இல்லை, ஆனால் இந்த ஸ்கேனில் வந்து ரத்த குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்களே எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து நம்ம நேராக டாக்டரவே போய் கேட்டலாம் அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டாங்க. அந்த இடத்துல நான் உண்மையிலே வந்து கர்ப்பமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டால் தான் தெரியுது. சரி நீ இல்லையா விடு, நான் வந்து இப்போ நீ கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம எஸ்எஸ்கே என்ட்ரி கொடுத்து இல்லை நீ வந்து கர்ப்பமாகவே இல்லை, போலியான கர்ப்ப வேஷம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே சொல்கிறாரு. இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு, நீ அப்பானே சொல்லாத, ஒரு அப்பா கிட்ட வந்து மறைக்கிற விஷயமா அது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சரி விடு, இதெல்லாம் இருந்தாலும் நீ வந்து கௌதம் எதிராக தானே இதெல்லாம் பண்ணுற, நான் எப்பயுமே உனக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எச்ச கால எஸ்எஸ்கே வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்து இலக்கியாவை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து நம்ம இலக்கியாவோட டாக்டர் வந்து பார்க்குறாங்க. அதாவது அங்கே போயிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இலக்கியா வந்து மயக்க மருந்து தான் கலந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள், ஏன்னா அதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படி சொன்னாக்கா உங்கள் அஞ்சலியும் பைரவும் இருந்துக்கிட்டு என்னுடைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சீல் வச்சுருவாங்க, அவங்க வந்து குழந்தைய தான் கலைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என் மேலே கேஸ் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னால் இப்போ எதுவும் உதவ முடியாது கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கௌதம் வந்துட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்புன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம பைரவி அம்மாவும் அஞ்சலியும் வந்து இவங்களை மிரட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லா ஒரு ஆதாரமும் இருக்குல்ல, நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பிளான் பண்ணிட்டாரு. பிளான் பண்ண மாதிரியே வந்து நம்ம இலக்கியாவோட தம்பியை வச்சு அந்த ஒரு ஆப்ரேட்டரை வந்து டைவெர்ட் பண்ணி அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்த உடனே நேராக நம்ம இலக்கிய கிட்ட போயிட்டு, இலக்கியா இங்கே பார்த்து என்கிட்ட ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, நீ கூடி சீக்கிரம் வந்து வெளியே வந்துடுவேன், கவலைப்படாத, இன்னும் ஒரு 4-5 நாள் தான், அவ்வளோதான், நம்ம வந்து கண்டிப்பாக ஒன்றா நம்ம பழைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இன்னும் உனக்கு எதிராக இருக்குது அந்த இளநீ கடைக்காரனோட பொய் சாட்சி மட்டும்தான், அதையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கிய கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாங்க. சரி அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம ஜானுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீ வந்து இளநீ கடைக்கான கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அது காதில் கேட்ட இந்த பைரவி அஞ்சலி இருந்துக்கிட்டு ஐயோ இவன் வந்து மாட்டிக்கினானா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அவனை நேரில் பார்க்க போகிறாங்க. அந்த வந்து நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணால் இளநீ கடைக்காரனை வீடு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு அவனை பிடிச்சி நீ சொன்னதெல்லாம் பொய் சாட்சி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பணத்துக்காக நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு வீடியோவை வந்து நம்ம கௌதம் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம இலக்கிய வெளியே வரது யாராலும் தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.